ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி என்ன பண்ணிட்டா சொன்னிங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி டிஎம்எல் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி அண்ட் ரசம் ரெடி பண்ணி போகிறேன். ஸோ வரதும் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ணி தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹைட்ரேட் பண்ணுவோம், அதுவும் இந்த சம்மரில் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காம தண்ணி குடிங்க. எனக்கு வந்து பார்சல் வந்துருந்துச்சு அன்னம்மா மசாலா அப்படி இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து. எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இட்லி சில்லி பவுடர், குழம்பு சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர் வந்துருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி விலாகில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு எப்படி சமைக்கிறதா காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிட்டு அதனால் கோல்டன் ப்ரௌனில் ஆகிற வரைக்கும் நான் வந்து நல்லா வந்து அது வந்து ஃப்ரை பண்ணுறதா வதக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் அன்னம்மா மசாலாவோட ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதை நான் இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் உங்களுக்கு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 13 டைப் ஆஃப் மசாலாஸ் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா இட்லி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், குழம்பு சில்லி பவுடர், சாம்பார் மசாலா, ரசம் பவுடர், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் 65 மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு சொல்லி நிறைய செல் பண்ணுறாங்க. ஸோ 13 டைப் ஆஃப் மசாலா வந்து அவங்க வீட்லேயே செய்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் அண்ட் ஆர்கானிக் ஹோம்மேட் மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப வீட்லேயே செய்கிறாங்க. அண்ட் நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ கெமிக்கல்ஸ். ஸோ அவங்க வந்து 50 கிராம், 100 கிராம், 250 கிராம் அண்ட் 500 கிராம் செல் பண்ணுறாங்க. அண்ட் சில மசாலாஸில் வந்து அவங்களுக்கு விட்டு வந்து 500 கிராம்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. அதனால் அவங்க வந்து 250 கிராம் பேக்கே வந்து 2 கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறதில்ல. பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 ருபீஸும், அதர் ஸ்டேட் வந்து 60 ருபீஸும் வருது பர் கேஜி. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. பட் இந்தியா தவிர மற்ற எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே அவங்க சாய்ஸில் தான் கொரியர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் கொரியர் அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இதாக தான் இருக்கும், அவங்க டிசிஷனாக தான் இருக்கும். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் 500 ருபீஸ் மேலே வாங்கும்போது உங்களுக்கு வந்து கண்டெய்னர் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் 500 ருபீஸ் மேலே வாங்கும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க மசாலாஸ் மட்டும் தான் அவங்க செல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க், அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் அவங்க டிஸ்கிரிப்ஷன் பால் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஆனியன் வந்து ஒரு அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா டொமேட்டோ ஒரு டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டர்மரிக் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 கப்பு, கேப்சிகம் வந்து ஒரு ஹாஃப் கேப்சிகம் கட் பண்ணி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக டைம் லாப்ஸி போட்டிருந்தேன், அதை ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். பட் நான் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து வேகவும் செய்யாது. அண்ட் சிக்கன் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் சிக்கனுக்காக வந்து இவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து சிக்கன் வந்து 1 கப்புக்கு பதிலாக வந்து ஒரு ஹாஃப் கப்போ இல்லை 2 கப்போ எடுத்திருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் சிக்கன் குவான்டிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பாயில் பண்ணுறதுக்காக அந்த மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துருன்னு சொல்லிட்டு இப்போ நான் அன்னம்மா மசாலாவோட டர்மரிக் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். அது ஒரு 1 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சில்லி பவுடர் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் காரத்துக்காக. அண்ட் டர்மரிக், சில்லி பவுடர், சிக்கன் மசாலா இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிக்கன் கிரேவிக்காக அன்னம்மா மசாலாலேருந்து. இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து இதுதான் நமக்கு ஆக்சுவலாக வந்து மெயின் ப்ராடக்ட். சிக்கனை தவிர மெயின் ப்ராடக்ட்னால் இதுதான் அது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக. அண்ட் இந்த ரெசிபி வந்து நானுமே எங்கள் அம்மாவும் சேர்ந்து செஞ்சோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அப்பப்போ 4 கை வரும். அதுதான் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா நாங்கள் 2 பேர் செஞ்சோம். ஏன்னா அது வந்து வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து கஷ்டங்கிறதுனால 2 பேர் செஞ்சு எடுத்தோம். அண்ட் நான் பண்ணுறது அம்மா எடுத்துக்கிறது அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்பவே குட்டி ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் கைஸ். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே 2 தடவை எடுத்திருந்தேன். பட் நீங்கள் நார்மல் மீடியம் சைஸ் அப்படின்னா 1 தடவை எடுத்தாலே போதும், இல்லைனா உப்பு ரொம்ப கரைக்கும். பட் அது வந்து உப்பு பார்த்துக்கோங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் 2 தடவை போட்டிருந்தேன், ரொம்ப சின்ன ஸ்பூனுங்கிறதுனால. அப்புறமா வந்து வச்சுட்டேன்.
இதுமாரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து அந்த மசாலாஸில் இப்போ பார்த்தீங்களா சிக்கனில் நல்லா வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி வந்து ஒரு கிளாஸு. உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஓரளவு மீடியமாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற அப்படின்னா 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா 1/2 கிளாஸ் இல்லைனா 1/4 கிளாஸ் ஊற்றினாலே போதும். இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயில் பண்ணிவிட்டேன். நல்லா அந்த மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி நான் காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மீடியமாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப தொக்கு மாதிரி இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, நான், ரைஸ்க்குன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போது அவ்வளோதான். சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்காக கொரியாண்டர் வந்து மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு சிக்கன் மசாலா. இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரசம் பண்ண போகிறேன். அதுவுமே அகைன் அன்னம்மா மசாலாவோட டர்மரிக் அண்ட் ரசம் பவுடர் வச்சு இது ரெண்டுமே பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த விலாகில் வந்து நிறைய கவர் பண்ண முடியல. நான் ரொம்ப சின்ன வீடியோ தான் எடுத்திருந்தேன். பட் இதே அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணேன். அதாவது ஒரு ஃபேஷியல் வீடியோ எடுத்தேன். அது உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வரும். அதாவது 4 நாளைக்கு வரும். டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரசத்துக்கு. அப்புறம் தாளிக்கிற பொருள்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆஸ்போட்டிட்டா அதாவது பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு ரேண்டமாக. அப்புறம் புளிக்கரிச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து டர்மரிக் எடுத்துக்கிறேன். டர்மரிக் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த விலாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேனே. அண்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா டர்மரிக் ஆட் பண்ணிட்டு ரசம் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இந்த விலாக் எடுத்து வந்து 5 to 6 days ஆகிருக்கும். ஸோ அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நான் இனிமேல் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டேன் கைஸ். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது என்னோடய சேனலில். ஸோ மறக்காம என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தே பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்க போகிறேன் நான். உப்பு வந்து அந்த சின்ன ஸ்பூனுங்கிறதால 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 கப் எடுத்துக்க. அப்புறம் ரசம் பவுடர் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நல்லா கொதிக்கணும். ரசத்தில் வந்து நல்லா கொதிச்சுட்டு அந்த கோல்டன் கலர் ஒரு பபுள் வரணும். அது வந்துச்சுன்னா அப்படின்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு ரசம் பவுடர் வந்து நான் ஸ்பூன் கணக்கில் போட்டு ரேண்டமாக போட்டுறேன். ஓரளவு போட்டேன். ஒரு கணக்கில் சொல்லணும் அப்போ 2 to 3 ஸ்பூன் போட்டிருப்பேன். அப்புறம் டொமேட்டோ பியூரி போட்டுக்கிறேன். அந்த கோல்டன் கலர் பாயில் வந்தோடனே. ஸோ டொமேட்டோ பியூரியுமே 1 கப்பு. ஸோ அது போட்டு தக்காளி ரசம் பேசிக்கிறதுனால ஸோ அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து தண்ணி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே ரசம் வந்து ரெடி. இப்போ வந்து கார்னிஷிங்காக வந்து கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து அப்படியே தூவி விட்டோம். அப்படியே ரசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். அது உங்களுக்கு நான் கவரும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். வாங்க கைஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ் நான் வந்து வந்தீங்க அப்படின்னா சமைச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு. ரைஸு, அப்புறம் சிக்கன் கிரேவி நம்ம பண்ணது, அப்புறம் ஒரு ஆம்லெட் வச்சுருக்கேன். ஸோ இதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்பான அரோமாவாக இருக்குது. பார்க்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்லா சுட சுட இருக்குது சூப்பராக. அண்ட் நல்லா இன்றைக்கி வந்து குழம்பு சூப்பராக வந்துச்சு. டூ செக் அவுட் த பேஜ். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பேஜ் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப சப்புன்னு இல்லாமல் கரெக்டான காரமாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட். இப்போ சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வந்துருக்கு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நாம சிக்கன் வந்து நம்ம எப்போவுமே சாப்பிடுவோம். பட் இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. டெஃபினட் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மசாலா. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் மட்டும் சாப்பிடணும் கிடையாது. நீங்கள் இட்லி தோசான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி கூட நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வந்து வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து கெட்டியாக பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் தொக்கு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வெறுது கூட சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மசாலா. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுனா இன்னும் கூட நான் ரைஸ் போட்டு சாப்பிட போகிறேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நிறைய சாப்பிட்டு ரொம்ப வெயிட் போட்டுறாதீங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். வெயிட் கான்ஷியஸும் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி ட்ரை. ஸோ கைஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண ரசம் வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போது ஊற்றி வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். செம்ம சூடாக இருக்குது. வா செம்ம டேஸ்ட். ஆக்சுவலி வந்து தக்காளி ரசம் பேசிக்கா.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறே ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ போய் பார்த்துக்க ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்பை பண்ணி பாய் காய்ஸ், டேக் கேர்.